بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال الله تعالى أيضا: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وإن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளன் நிகழில்லா பேர் அன்புடையோன் எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் புகழ் அனைத்தும் அகிலத்தை படைத்து பரிபாலித்து பரிபக்குவப்படுத்தக்கூடிய ஏக நாயகன் அல்லாஹ்விற்கு உரித்தாக்கியவனாக சலாத்தும் சலாமும் ஈருலக தலைவர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரது சொல் செயல் அங்கீகாரங்களை தங்கள் வாழ்க்கையிலே ஏற்று நடந்த நல்ல தோழர்கள் தோழியர்கள் சலப்பு சாலிகங்கள் அனைவர்கள் மீதும் குறிப்பாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மீது கடமையாக்கிய இந்த ஜும்ஆ தொழுகையை நிறைவேற்ற இங்கே ஒன்றுகளில் இருக்கின்ற இனி வரவிருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அல்ல நாயனின் வச்சா பெருங்கருணை என்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் மகத்தான ஒரு மாதத்தை கடந்து ஷவ்வால் முதல் நாளிலே நோன்பு பெருநாளிலே ஜும்ஆ தொழுகையிலே நாம் ஒன்று குழுமியிருக்கிறோம். இந்த பெருநாளை நாம் அடைவதற்காக கடந்த ஒரு மாதமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடமையாக்கிய நோன்பு என்ற கடமையை நிறைவேற்றியிருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் உபரியான பல வணக்க வழிபாடுகளை இரவெல்லாம் நின்று வணங்குதல் என்று சொல்லக்கூடிய அந்த கியாமுல் லைல் தொழுகைகளை, அதே போல தான தர்மங்களை, அதே போன்று குர்ஆன் திலாவா என்று பல்வேறு அமல்களை நாம் குறிப்பாக இறுதி பத்திலே அந்த இரவையெல்லாம் உயிர்ப்பித்து பல்வேறு விதமான வணக்க வழிபாடுகளை நாம் செய்து இந்த மாதத்தை கடந்து பெருநாளை அடைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்மை தொழ வைத்த, நம்மை அழ வைத்த, நம்மை குர்ஆனோடு நெருக்கிய, நம்மை நின்று வணங்க செய்த மாதம் இதோ சென்று விட்டது. ஆனால் நாம் எப்படியெல்லாம் இருந்தோம் கடந்த காலங்களிலே, இந்த மாதம் நம்மை எப்படியெல்லாம் மாற்றியது, நம்மை அல்லாஹ்வோடு நெருக்கிய பல இபாதத்துகளை செய்ய வைத்த இந்த மாதம் இன்று நம்மை விட்டு சென்று விட்டது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய அமல்களை ஏற்பானாக, நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக, மீண்டும் இதே போன்ற ஒரு ரமலானை நமக்கு தருவானாக என்று பிரார்த்தித்து என்னுடைய இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த பெருநாளை பொறுத்த வரைக்கும் இந்த மார்க்கத்திலே மூமின்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்கிய சந்தோஷத்திற்குரிய கொண்டாடத்தக்க நாட்களாக இருப்பது இந்த ஈதுல் ஃபித்ர் மற்றும் ஈதுல் அத்ஹா என்று சொல்லக்கூடிய இரண்டு பெருநாட்கள். அதிலே நாம் இந்த ஈகை திருநாளாக இருக்கக்கூடிய நோன்பு பெருநாளை நாம் அடைந்திருக்கிறோம். இந்த நோன்பு தினத்திலே நாமும் மகிழ்ச்சியாக இருந்து பிற மக்களையும் மகிழ்விக்கக்கூடிய அமைப்பில் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு பெருநாட்களையும் நமக்கு ஆக்கியிருக்கிறான். அப்படிப்பட்ட இந்த பெருநாள் தினத்திலே நம்முடைய வாழ்க்கையில அல்லாஹ் ரப்பல் ஆலமீன்
நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய ஆரோக்கியத்திலே, அனைத்து காரியங்களிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செழிப்பையும் மகிழ்ச்சியையும் தர வேண்டும். இதே போன்ற நம்முடைய வாழ்வின் பரக்கத்தை நம்முடைய ஏனைய காலங்களிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மகிழ்ச்சியாக ஆக்க வேண்டும். அப்ப இந்த பெருநாளுடைய நோக்கத்தை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். பாருங்க, நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம்? பெருநாள் சொன்னா 30 நாள் நாம நோன்பு நோற்றுட்டோம், இன்றைய தினம் நாம நல்ல சாப்பிடலாம், நல்ல புத்தாடைகளை அணியலாம். அன்பிற்குரியவர்களே, புத்தாடைகளை அணிவதோ, நண்பர்களை நாம் சந்திப்பதோ, அதே போன்று நாம நல்ல வாங்கி சாப்பிடுவதோ மட்டும் பெருநாள் தின மகிழ்ச்சி அல்ல. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பெருநாளை பற்றி, அதனுடைய நோக்கத்தை பற்றி சூரத்துல் பக்ராவிலே அழகாக சொல்கிறான். வலி துக்மிலுல் இத்தத வலி துகப்பிரல்லாஹ அலா மா ஹதாக்கும் வலஅல்லக்கும் தஷ்குரூன் என்று அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் மாதத்தை பூர்த்தி செய்வது, உங்களுடைய எண்ணிக்கையை, நோன்பினுடைய எண்ணிக்கையை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்காகும். வலி துகப்பிரல்லாஹ அலா மா ஹதாக்கும், அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி வழங்கியதற்காக, படைத்த ரப்புல் ஆலமீனை நீங்கள் பெருமைப்படுத்துவதற்காகவும், வலஅல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் அல்லாஹ்வை அதிகமாக நன்றி செலுத்துவதற்காகவும் தான் இந்த பெருநாளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்கியிருக்கிறான். அப்ப இந்த பெருநாட்கள் என்பது ஏதோ மகிழ்ச்சியாக நாம் உண்டு கழிப்பதற்கு அல்லது உடுத்து மகிழ்வதற்கு அல்ல. அதையும் தாண்டி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பிரதானமான நோக்கத்தை சொல்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு தந்தானா இல்லை இந்த ரமலான் மாதம் செய்ய வேண்டும். அப்ப இது பெருநாளுக்குரிய நாள். 30 நாட்களை நாம் இந்த ஆண்டு அல்லாஹ்வுடைய அருளினால் பூர்த்தி செய்து விட்டோம். இன்று நோன்பு நாட்கக்கூடிய நாள் கிடையாது. இது உண்பதற்கான நாள், கொடுப்பதற்கான நாள், நாள் என்று இன்றைய தினத்தை அல்லாஹ் எங்களுக்கு நோன்பு நோற்பதை ஹராமாக்கி இருக்கிறான். இது ஷவ்வால் 1 கொண்டாடக்கூடிய பெருநாள் என்பதை பூர்த்தி செய்வதற்கான ஒரு நாள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த அடிப்படையில் தான் நாம் இன்று காலையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை பெருமைப்படுத்திட, நம்முடைய குடும்பமாக சாறை சாறையாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை வணங்குவதற்காக அவனுடைய தூதர் காட்டி தந்த வழியிலே நாம் பெருநாள் தொழுகையை நிறைவேற்றி நம்முடைய குடும்ப உறவுகளை எல்லாம் சந்தித்து நாம் உண்டு சந்தோஷமாக நம்முடைய ரமலானை பூர்த்தி செய்திருக்கிறோம். அதோடு நிறுத்திவிடக் கூடாது. வலி துகப்பிரல்லாஹ அலா மா ஹதாக்கும், அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி தந்ததற்காக நீங்கள் அதிகமாக அவனை பெருமைப்படுத்த வேண்டும். பாருங்க, சுப்ஹானல்லாஹ், இன்றைக்கு இந்த மார்க்கத்திற்கு வெளியே இருக்கக்கூடிய மக்களை பாருங்கள். இந்த மார்க்கத்திலே இருந்து கொண்டே அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு இணை வைக்கக்கூடிய, அல்லாஹ்வினுடைய வெறுப்புக்குரிய ஒரு சமூகம் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனுடைய புரிதலை நமக்கு தந்திருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாவை புரிந்து பின்பற்றக்கூடிய நபி வழிதான் நம்முடைய வழி. குர்ஆனும் சுன்னாவும் தான் என்னுடைய பாதை என்று விளங்கக்கூடிய சத்தியத்தை, ஹிதாயத்தை, நேர்வழியை நமக்கு தந்திருக்கிறானா இல்லையா? இந்த நேர்வழி நமக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால் நம்முடைய முன்னோர்களுடைய நிலையை பாருங்கள். இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்பாக நம்முடைய குடும்பத்தினுடைய மூதாதையர்கள் கூட இஸ்லாத்திற்கு வந்தவர்களாக இருக்கலாம். அதே போல இன்றைக்கு இஸ்லாத்துக்கு வந்த பிறகும் நம்முடைய குடும்பத்திலும் நம்முடைய அண்டை வீட்டார்கள், நம்முடைய நெருங்கிய அல்லது தூரத்து சொந்தங்கள், உறவுகள் பாருங்கள், அல்லாஹ்தான் வணக்கத்திற்குரியவன் என்று சொல்லி இன்றைக்கு சமாதிகளிலும் இன்றைக்கு தர்காக்களிலும் போய் நிற்கக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள். இதையெல்லாம் விட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை தூய்மைப்படுத்தி படைத்த ரப்பல் ஆலமீனை மாத்திரம் வணங்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய தூதரை மாத்திரம் நாம் பின்பற்றக்கூடிய, அதை தவிர நபி வழியை தாண்டி மற்ற விதாத்துகளை, அனாச்சாரங்களை நாம் ஒருபோதும் நாம் நெருங்க மாட்டோம். அல்லாஹ்வை தவிர யாருக்கும் இணை வைக்க மாட்டோம், அவனுக்கு மட்டும்தான் இன்றைய வணக்க வழிபாடு என்று சொல்லி நாம் இன்றைக்கு தக்பீர் முழக்கத்திலே இந்த பெருநாளை கொண்டாடி இருக்கிறோமே. இதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? அதிகமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை பெருமைப்படுத்த வேண்டும். எத்தனையோ பல நபிமார்கள் இந்த கொள்கையை சொல்வதற்காக, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த கொள்கையை தன்னுடைய சமூகத்திலும் தன்னுடைய குடும்பத்திலும் சொல்வதற்காக பல்வேறு விதமான இன்னல்களை சந்தித்தார்கள். இந்த உலகத்திலேயே அதிகமான துன்பங்களையும் சோதனைகளையும் கஷ்டங்களையும் சந்தித்தவர்கள் நபிமார்கள். அதனால தான் அவர்கள் உயர்ந்த தகுதிக்குரியவர்களாக, சொர்க்கத்திலே உயர்ந்த தகுதிக்குரியவர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நபிமார்கள் தன்னுடைய குடும்பத்தார்களிடத்திலே, தன்னுடைய தாயிடத்திலே, தன்னுடைய தந்தையிடத்திலே, தன்னுடைய பிள்ளைகளிடத்திலே, தன்னுடைய உறவுகளிடத்திலே, தன்னுடைய சமூகத்திடத்திலே அவர்கள் சொன்ன இந்த நேர்வழி பலருக்கும் பலனளிக்கவில்லை. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் நமக்கு எல்லோருக்கும் முன்மாதிரி. ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் இந்த இப்ராஹிம் மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று சொல்றான். அப்படிப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தந்தைக்கு எட்டி வைத்தார்கள் இஸ்லாத்தை. அவர்களால் இந்த நேர்வழியை அடைந்து கொள்ள முடியவில்லை. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம்
இந்த உலகத்திலேயே அதிகமாக லா இலாஹ இல்லல்லாஹ் கொள்கையை பிரச்சாரம் செய்த ஒரு மனிதர் இருப்பார் என்று சொன்னார். அது நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம். அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மனைவிக்கு சொன்னார், தன்னுடைய பிள்ளைக்கு சொன்னார். அவர்களுடைய மனைவிக்கு இந்த நேர்வழி கிடைக்கவில்லை. அவர்கள் ஆசையாக பாசமாக வளர்த்த பெற்றெடுத்த அந்த பிள்ளைக்கு இந்த நேர்வழி கிடைக்கவில்லை. இப்படி எத்தனையோ நபிமார்கள் அவர்களுடைய குடும்பத்திற்கும் அந்த சமூகத்திற்கும் இந்த கொள்கையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய வேதத்தின் அடிப்படையிலே, அந்த தூதருடைய வழிகாட்டுதல் அடிப்படையிலே அல்லாஹ்வை மாத்திரம் வணங்க வேண்டும், பாவங்களிலே ஈடுபடக்கூடாது என்ற இந்த சத்தியத்தை எடுத்து சொல்லும் போது கல்லாலும் கடும் சொல்லாலும் அடிபட்டார்கள். சொல்லுனா துயரத்திற்கு அவர்கள் சித்திரவதைக்கு ஆளாக்கப்பட்டார்கள். அன்னலம் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாய் இஸ்லாத்திலே இல்லை, அவருடைய தந்தை இஸ்லாத்திலே இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் எதை நினைத்து கவலைப்பட்டு அழுவாத நாட்கள் இல்லை. தன்னை ஆசையாக வளர்த்து இந்த மார்க்கத்தை சொல்லும் போது அரவணைத்து அபூ தாலிப் இறுதி மூச்சு வரைக்கும் அவரிடத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிவிடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவோ கெஞ்சினார்கள். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்றார்? நபியே, நீ நாடியவர்களுக்கெல்லாம் நாம் நேர்வழி காட்ட மாட்டோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னானே. அப்படிப்பட்ட மக்களுக்கு எல்லோருக்கும் கிடைக்காத ஒரு நேர்வழி. இந்த உலகத்திலே எவ்வளவு பெரிய வேதாதிகள், எவ்வளவு பெரிய அறிவுஜீவிகள், இந்த கடலுக்கு ஆழ்கடலுக்கு கீழே இருக்கக்கூடியவற்றை நுட்பமாக ஆய்வு செய்யக்கூடிய அறிஞர்கள், அதே போல அறிவியலாளர்கள், வானத்திற்கு வெளியே அப்பால் சென்று ஆய்வு செய்யக்கூடிய சயின்டிஸ்ட் என்று சொல்லக்கூடியவர்கள், இப்படிப்பட்ட மதிநுட்பம் மிக்க அறிவு ஜீவிகளுக்கு கூட சிந்தித்து கிடைக்காத இந்த அல்லாஹ் என்றால் யார் என்று சிந்தித்து உணர முடியாத அந்த ஒரு மார்க்கத்தை என்னை படைத்த ரப்புல் ஆலமீன் ஒருவன் தான், அவனுக்கு நான் இணை கற்பிக்க மாட்டேன், அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்னுடைய நபி, அவருடைய வழிதான் என்னுடைய வழி, குர்ஆன் சுன்னாவுக்கு மாற்றமாக செல்ல மாட்டேன், இணை வைக்க மாட்டேன் என்று பிறப்பிலேயே இன்னும் பல நம்முடைய ஜமாத்தின் கட்டமைப்பின் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல்வேறு உரைகள் மூலமாக இன்றைக்கு இந்த நேர்வழியை தந்திருக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை நாம் எவ்வளவு பெருமைப்படுத்த வேண்டும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று இன்று முழுவதும் சொன்னாலும், இந்த வாழ்நாள் முழுவதையும் நாம் சஜிதாவிலே பெருமைப்படுத்தினாலும் அவன் தந்த இந்த நேர்வழிக்கு நிகரான ஒரு நிலைமத்தை நாம் அடைந்து விடவே முடியாது. அவனுக்கு எவ்வளவு நன்றி செலுத்தினாலும் அதற்கு ஈடு இணை கிடையாது. கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்திலே இன்றைக்கு நாம் இருக்கிறோம். இந்த மார்க்கத்திலே இருந்து நாம் சுப்ஹானல்லாஹ் சொன்னால் அதற்கு பகரமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு நன்மையை தருகிறான். அது நம்மை சொர்க்கத்திற்கு கொண்டு செல்லும். இன்னைக்கு எத்தனையோ மக்கள் இந்த மார்க்கத்திற்கு வெளியே இருந்து கொண்டே எவ்வளவு பல நல்ல காரியங்களை செய்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு பாக்கியம் இந்த மார்க்கத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி அதிலேயே நாம் வாழக்கூடிய ஒரு சகோதரன், ஒரு மூமினான ஆண், ஒரு மூமினான பெண் ₹1 சதக்கா செய்தால் அதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை மறுமையிலே நன்மைகளாக மாற்றி தருகிறான். எந்த அளவிற்கு இந்த கொள்கை, இந்த ஹிதாயத் இல்லை என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சொல்கிறான், லஇன் அஷ்ரக்த லயஹ்பதன்ன அமலுக். நபியே, நீர் இணை வைத்தால் கூட, நீர் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்க்கு மாற்றமாக நீ நடந்து கொண்டால் கூட உன்னுடைய எல்லா அமல்களும் அழிக்கப்பட்டு விடும். இன்றைக்கு நாம் தொழுது இருக்கிறோம், அமல்கள் செய்திருக்கிறோம். இந்த அமல்களை எல்லாம் நாளை மறுமையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கு தர வேண்டும், என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாருடைய பாவங்களை மன்னிப்பான் சகோதரர்களே? முஃமினுடைய பாவத்தை, இணை வைக்காதவனுடைய பாவத்தை, கொள்கையிலே குர்ஆன் சுன்னாவை பின்பற்றி உறுதியாக நின்று அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத மூமினுடைய பாவத்தை தான் மன்னிப்பான். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு ஐ யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன தாலிக லிமன் யஷா. தனக்கு இணை கற்பிக்கக்கூடியவனுடைய பாவத்தை அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். அப்ப நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், நம்முடைய நன்மைகளுக்கு அல்லாஹ் கூலி வழங்க வேண்டும் என்று ஒரு மாத காலம் நாம் உழைத்தோமே, இதனுடைய பிரதிபலனை இன்ஷா அல்லாஹ் யாருக்கு தருவான் என்றால் இந்த நேர்வழி யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு தான். அதனால் நாம் அதிகமாக அல்லாஹ்வை பெருமைப்படுத்த வேண்டும். இன்று மாத்திரமல்ல, நம்முடைய ஆயுள் முழுவதும் அல்லாஹ்வை பெருமைப்படுத்த வேண்டும் என்பதைத்தான் இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்கிறான். அது மட்டுமல்ல, வலஅல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் அதிகமாக நன்றி செலுத்தக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக. அதற்குத்தான் இந்த பெருநாள். இந்த பெருநாளுடைய பிரதான நோக்கமே நாட்களை பரிபூர்ணப்படுத்தி சந்தோஷமாக இருப்பது மட்டுமல்ல, அல்லாஹ் தனக்கு வழங்கிய நேர்வழிக்கு பெருமைப்படுத்துவதும் அதிகமாக நன்றி செலுத்துவதும். நாம் அதிகமாக நன்றி கெட்டவர்களாக இருக்கிறோம் சகோதரர்களே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். இதை ஜம்மியா சொல்லவில்லை, நான் சொல்லவில்லை, படைத்த ரப்பல் ஆலமீன் திருமறையிலே சொல்லுகிறான், இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத் வ இன்னஹு அலா ذلك லஷஹீத்.
அல்லாஹ் சொல்கிறான், மனிதன் தன் ரப்புக்கு அதிகமாக மாறு செய்யக்கூடிய நன்றி கெட்டவனாக இருக்கிறான், அதற்கு அவனை சாட்சியாளனாகவும் இருக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு இன்பத்தை கொடுத்தான் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை அதிகமாக பெருமைப்படுத்தக்கூடியவனாக, மகிழ்ச்சி அடையக்கூடியவனாக இருக்கிறான். அதுவே அவனை சோதித்தால், அவனுக்கு ஒரு துன்பத்தை கொடுத்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை இழிவுபடுத்தக்கூடியவனாக, நிராசை அடையக்கூடியவனாக, சபிக்கக்கூடியவனாக, அவநம்பிக்கை கொள்ளக்கூடியவனாக, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அருளை விட்டு தூரமானவனாக ஆகக்கூடிய வார்த்தைகளை அவன் உதிர்த்து விடுகிறான். அதனால்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான் திருமறையில் பாருங்கள், நாம அவனை ஒரு இன்பத்தை அவனுக்கு கொடுத்தால் ரப்பி அக்ரமன், அவன் என்னை சங்கைப்படுத்தி விட்டான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்ணியமாக பேசுகிறான். ஆனால் அவனுக்கு அந்த இன்பத்தை நீக்கிவிட்டு ஒரு சோதனையை கொடுத்தான், ஒரு துன்பத்தை கொடுத்தால் இவன் எப்படி செயல்படுகிறான் என்று பார்ப்பதற்காக ஒரு கஷ்டத்தையோ சிரமத்தையோ சோதனையோ கொடுத்தால் அவன் என்ன சொல்லுகிறான், ரப்பி அஹானன், அல்லாஹ் என்னை இழிவுபடுத்தி விட்டான் என்று சொல்லுகிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, இது அல்லாஹ் சொல்லக்கூடியது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய அவருக்கு மனிதனே சாட்சியாக இருக்கிறான் என்று. அதனால நாம அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை அதிகமாக நன்றி செலுத்தக்கூடியவளாக இருக்க வேண்டும், அதிகமாக அல்லாஹ்வை பெருமைப்படுத்தி நினைவு கூறக்கூடியவளாக இருக்க வேண்டும். இன்றைக்கு அந்த பண்புகள் நம்மிடத்தில் ரொம்பவும் அழிந்து விட்டது. தொழுகை முடிந்து விட்டது என்று சொன்னால் அந்த இடத்துல உட்கார்ந்து அல்லாஹ்வை நினைவு கூறி அல்லாஹ் அக்பர், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த பழக்கம் இன்றைக்கு புரையோடி விட்டது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்கிய அந்த நேமத்துக்களை நினைத்து அல்லாஹ்வை புகழ்ந்து தக்பீர், தஹ்லீல் என்று, தஸ்பீஹ் என்று சொல்லக்கூடிய அந்த திக்ர் செய்யக்கூடிய, உள்ளத்தை ஈரமாக்கக்கூடிய அந்த வணக்கம் இபாதத் குறைந்து விட்டது. ரமலானிலே நாம் செய்திருப்போம், ஆனால் இந்த 11 மாதங்களை, கடந்த 11 மாதங்களிலே நாம் எப்படி இருந்தோமோ அதே போன்று இந்த 11 மாதங்கள் திரும்பிவிடக் கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதிகமாக பெருமைப்படுத்த வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த அளவுக்கு சொல்லுகிறான் பாருங்கள். அதாவது மஸலுல்லதீன யதுகுர் ரப்ப, அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவர்களுக்கு உதாரணம் என்ன தெரியுமா? வல்லதீன லா யதுகுரு, அவனை நினைவு கூறக்கூடியவர்களுக்கும் அவனை நினைவு கூறாதவர்களுக்கும் உதாரணம் என்ன தெரியும்னா, மஸலுல் ஹய்யி வ மய்யித், அதாவது உயிரோடு இருக்கக்கூடியவனுக்கும் ஜனாசாவாக மையத்தாக இருக்கவனுக்கும் சமம் என்று சொல்கிறான். அல்லாஹ்வை யார் நினைவு கூறுவாரோ அவனுடைய உள்ளம் என்பது அவன் யார் என்றால் உயிரோடு இருப்பவன். யார் அல்லாஹ்வை நினைவு கூறவில்லையோ அவன் மையத்திற்கு சமம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி நம் புகாரிலே பார்க்க முடியுது. ஆக அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க, யார் ஒருவர் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனக்கு வழங்கிய நிஅமத்துக்களை, அதிலும் குறிப்பாக இந்த ஹிதாயத்திற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை நினைவு கூறவில்லையோ, பெருமைப்படுத்தவில்லையோ, நன்றி செலுத்தவில்லையோ, திக்ர் செய்யவில்லையோ, அவன் நடமாடும் பிணம் என்று சொல்கிறார் அல்லாஹ்வுடைய தூதர். அவன் ஜனாசாவிற்கு சமம், அவன் இறந்து விட்டவனுக்கு சமம். வெறுமனே உடம்புதான் இந்த உலகத்திலே சுற்றுகிறதே தவிர அல்லாஹ்வை நினைவு கூறாதவனுடைய உள்ளம் அவன் இருந்தும் செத்தவனுக்கு சமம் என்று இந்த மார்க்கத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் வார்த்தை பிரயோகத்தை சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், மையத் என்று சொல்கிறார்கள் சொன்னால், நாம் எந்த அளவிற்கு இந்த பெருநாள் தினத்திலே குறிப்பாக நமக்கு வழங்கிய இந்த பெருநாளுக்காகவும் இந்த ஹிதாயத்திற்காகவும் அல்லாஹ்வை பெருமைப்படுத்த வேண்டும், அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதை நாம் இந்த வசனங்கள் வாயிலாக புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், யாருக்கு தெரியுமா அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய மன்னிப்பும் நாளை மறுமையிலே பெரும் கூலியும் கிடைக்கும் என்று சில பட்டியலை சொல்லுகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஸ்லிமான ஆண்கள், முஸ்லிமான பெண்கள், அதே போல நோன்பு வைக்கக்கூடிய ஆண்கள், நோன்பு நோக்கக்கூடிய பெண்கள், அதே போல அல்லாஹ்வை தொழுகின்ற ஆண்கள், தொழக்கூடிய பெண்கள், சதக்கா கொடுக்கக்கூடிய ஆண்கள், சதக்கா குடிக்கக்கூடிய பெண்கள் என்று பிரித்து பிரித்து சொல்லுகிறான். இந்த எல்லா அமலையும் நாம செய்திருப்போம். அதிலே இறுதியாக அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை நினைவு கூறக்கூடிய ஆண்களும் நினைவு கூறக்கூடிய பெண்களுக்கும் அஅத்தல்லாஹு அஜ்ரன் அலீமா, அல்லாஹ் சொல்கிறான், அவனுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மக்ஃபிரா, பாவ மன்னிப்பையும் அதிகமான கூலியை நாளை மறுமையிலே தருவதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாக்களிக்கிறான். அப்ப அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய, அல்லாஹ்வை பெருமைப்படுத்தக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய மன்னிப்பையும் மகத்தான கூலியையும் தருவதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் திருமறையிலே வாக்களிக்கிறான். எனவே இந்த பெருநாள் என்பது
வெறுமனே நாம சாப்பிட்டு, வெறுமனே அரட்டை அடித்து, வெறுமனே புத்தாடை எடுத்து, வெறுமனே நம்முடைய குடும்பத்தார்களோடு செல்ஃபி எடுத்துக்கொண்டு மகிழ்வதற்காக அல்ல, அல்லாஹ்வை அனுதினமும் பெருமைப்படுத்தவும், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்த நேர்வழியை நினைத்து கண்ணீர் விட்டு அவனை நினைவு கூறுவதும் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடியாளாக இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முந்தைய பிந்தைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள். அவர்கள் தான் சொர்க்கத்திற்கு தலைவராக இருக்கிறார்கள். அவர்கள் தான் நம்மை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் இரவு எல்லாம், இந்த ரமலான் மாத்திரமல்ல, ஏனைய காலங்கள் ஆண்டு முழுவதும் அவர்கள் நின்று வணங்குவதால் அவருடைய கால்கள் எல்லாம் வீங்கி, அவர்கள் அழுது அழுது அந்த இடமெல்லாம் தாடி எல்லாம் நினைந்து அந்த இடமே அழுகையின் காரணமாக ஈரமாகிவிடும், கால்கள் எல்லாம் வீங்கிவிடும். அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து கேட்டதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க? ஒரே வார்த்தை சொன்னாங்க, நான் அல்லாஹ்விற்கு நன்றி உள்ள ஒரு அடியானாக இருக்க வேண்டும். நான் நன்றி கெட்டவனாக இருக்க விரும்பவில்லை. என்னை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபியாக்கி இருக்க, என்னை மூமினாக்கி இருக்கிறான், என்னை நபியாக்கி இருக்கிறான். அது மட்டுமல்லாமல் என்னுடைய பாவங்களை மன்னித்திருக்கிறான். எனக்கு நாளை மறுமையில் மகத்தான கூலியை தரவிருக்கிறான். எனக்கு நான் தான் சொர்க்கத்தை திறப்பேன். அப்படிப்பட்ட ஒரு கண்ணியத்தை தந்து, தூதுத்துவத்தை தந்து, என்னை இந்த உலகத்திலே என்னுடைய புகழை மேலோங்க செய்திருக்கிறானே, அதற்கு நான் ஒரு நன்றி உள்ள அடையானாக ஒரு இரவில ஒரு சில நேரம் நின்று கால் வலிக்க அளவுக்கு தொழுதா அது எப்படி எனக்கு ஈடாகும்? நான் கொஞ்சம் நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக இருக்க வேண்டாமா என்று சொல்லி அவர்கள் நின்று அழுது தொழுதிருக்கிறார்கள் என்று சொன்னால், நாம் அல்லாஹ்வை எந்த அளவுக்கு நன்றி செலுத்த வேண்டும், அல்லாஹ்வை எந்த அளவுக்கு நாம் பெருமைப்படுத்த வேண்டும். நமக்கு ஒரு சந்தோஷம் தரும் போது, நமக்கு ஒரு மகிழ்ச்சி வரும்பொழுது, நமக்கு ஒரு இன்பத்தை ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தரும் பொழுது அவனை நன்றி செலுத்துவதுங்கிறது அது சாதாரணமான விஷயம். அது ஒரு காபீர் கூட நாம் ஏதாவது ஒரு உதவி செய்தால் ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப தேங்க்ஸ்ங்க என்று சொல்லி விடுவான். அதனாலதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நன்றி கெட்டவன் என்று சொல்வான். நமக்கு தந்த பாக்கியம் என்பது சாதாரணமான பாக்கியமா? நாம் இந்த பாக்கியத்துல இருந்து நாம வந்து அல்லாஹ்வுடைய பாதையில தர்மம் செய்கிறோம், அல்லாஹ்வுடைய பாதையில திக்ர் செய்கிறோம், அவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆனால் இதற்கு வெளியே இருக்கக்கூடியவனும் எவ்வளவு பல நல்காரியங்களை செய்கிறான், எவ்வளவு பல நல் போதனைகளை செய்கிறான், மக்களுக்கு நல்ல திட்டங்களை செய்கிறான். ஆனால் அவர்களுக்கெல்லாம் அவர்களுக்கு கிடைக்காத பாவ மன்னிப்பு, அவர்களுக்கு கிடைக்காத சொர்க்கம் இன்றைக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தருகிறான் என்று சொன்னால், இந்த நாளினுடைய மகத்துவத்தினை உணர்ந்து, இந்த ஹிதாயத்தினுடைய மகத்துவத்தை உணர்ந்து படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு நன்றி விசுவாசம் உள்ள அடியானாக இருப்பதுதான் இந்த பெருநாளுடைய நோக்கம். அதற்காக அல்லாஹ்வை அதிகமாக புகழ வேண்டும், அதிகமாக பெருமைப்படுத்த வேண்டும். அன்பிற்குரியவர்களே, அது மட்டுமல்லாமல் நாம பல அமல்களை இந்த ரமலான் மாதத்திலே செய்து இன்றைக்கு பெருநாளை கொண்டாடி இருப்போம். அல்ஹம்துலில்லாஹ். சரி, இதுவரைக்கும் 30 நாள் நாம என்ன செஞ்சோம்? இரவு தொழுகை தொழுதோம், தான தர்மங்களை கொடுத்தோம், குர்ஆனோடு நாம் என்ன செய்தோம்? முட்டி மோதினோம். எல்லாம் இந்த ஒரு மாசத்தோடு முடிஞ்சிருச்சு என்று நாம பழைய வாழ்க்கைக்கு நாம் திரும்பி விட்டோம் என்று சொன்னால் அதுவே ஒரு வகையான நன்றி கெட்டத்தனம் தான். ஏன்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு நன்றி, ரமலான் மாதத்துல மட்டும் என்னுடைய அருள் வேணும் என்பதற்காக, என்னை மன்னிக்கணும் என்பதற்காக கொஞ்ச நேரம் நாம சிரத்தை எடுத்துக்கொண்டோம். பிறகு என்னுடைய வாழ்க்கையை நான் எப்படி பார்க்க வேண்டுமோ, இயல்பான நான் 11 மாதங்கள் எப்படி இருந்தேனோ அதே மாதிரியாக நான் சென்று விட்டேன் என்று சொன்னால், அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யார் ஒருவர் பொய் பேச்சையும் பொய்யான நடவடிக்கையை விட்டு விலகவில்லையோ அவர் பசித்திருப்பதினாலோ தாகித்திருப்பதினாலோ அல்லாஹ்விற்கு எந்த தேவையும் இல்லை. அப்ப பொய்யான நடவடிக்கையாக இருந்திருக்கு. இந்த 30 நாளும் என்னுடைய நடவடிக்கை இயல்பு மாறிவிட்டது. அதற்கு பிறகு என்னுடைய இயல்பு வாழ்க்கையை நோக்கி போய்விட்டது. அப்படி என்று சொன்னால், நான் ரமலானுக்கு மட்டும் செய்யக்கூடிய அமல், நான் ரமலானுக்கு மாத்திரம் ஒரு நல்லவனாக என்னுடைய கோபத்தை அடக்கி, என்னுடைய வார்த்தைகளை கட்டுப்படுத்தி, என்னுடைய இச்சைகளை கட்டுப்படுத்தி, என்னுடைய பார்வைகளை தாழ்த்தி, என்னுடைய தவறான எண்ணங்களை எல்லாம் நான் கட்டுப்படுத்தி வைத்திருந்தேன். நோம்பு முடிஞ்சிருச்சு, இனிமே என்கிட்ட நீ பழைய மாதிரி பேசணும்னு வச்சுக்க, இப்ப நடக்கிறது வேற. நோம்பு முடிஞ்சிருச்சு, நான் என்ன பேசுவேன்னு எனக்கே தெரியாது. நோம்பு முடிஞ்சிருச்சு, என்னை கோபப்படுத்தினா அவ்வளவுதான், நடக்கிறது வேற என்று சொல்லாலும் செயலாலும் நம்முடைய காரியங்கள் இயல்பு இதற்கு முன்பாக இருந்ததை போன்று அறியாமை காலத்திலே நாம் விளங்காமல் செய்த தவறின் பக்கம் திரும்பினோம் என்று சொன்னால் அதுல எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. அது மட்டுமல்ல, நம்மிடத்துல இருந்த அந்த நல்ல இபாதத்துகள் குறைந்து விட்டது என்று சொன்னால் நாமும் சந்தர்ப்பவாதிகளாகத்தான் இருந்திருக்கிறோம் என்பதை நம்முடைய வாழ்க்கை, அல்லாஹ் சொல்கிறானே, தான் நன்றி கெட்டவன் என்பதற்காக அவனே சாட்சியாக இருக்கான் என்று நாமே நமக்கு சாட்சியாளராக மாறிவிடுவோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே நம்முடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் அந்த அமலை விருப்பம் கொள்ள வேண்டும், அல்லாஹ் அந்த அமலை பொருந்தி கொள்ள வேண்டும். இவ்வளவு சேர்த்து வச்சுட்டோம், என்னைக்காவது யோசிச்சிருக்கிறோமா?
நாம செய்த இந்த ரமலான் மாதத்திலே செய்த எல்லா அமல்களும் ஒழுங்கா ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குமா? நான் செய்த தர்மங்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குமா? நான் கேட்ட பாவ மன்னிப்புகள் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை பெற்று தந்திருக்குமா? சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள் 6 மாத காலம் அழக்கூடியவர்களாக இருப்பார்கள். வரலாற்றை பார்க்க முடிகிறது, அவர்கள் அறிவிப்பை பார்க்க முடிகிறது. எதற்காக அழுவார்களாம்? ரமலான் மாதம் என்னை விட்டு கடந்து விட்டது, என்னை தொலை வைத்த, என்னை நல்ல அமல்களிலே நெருக்கிய, அல்லாஹ்வோடு பிணைத்த, இந்த குர்ஆனோடு பிணைத்த, தான தர்மங்களை அள்ளி கொடுக்க செய்த இந்த ரமலான் என்னை விட்டு போய்விட்டது. இந்த ரமலான் நான் செய்த அமல்களை அல்லாஹ் ஏற்றிருப்பானா? என்னுடைய அமல்கள் ஏற்றிருக்கப்பட வேண்டுமே என்று அழக்கூடியவர்களாக இருப்பார்கள். அடுத்த 6 மாதம் அடுத்த ரமலானுக்காக எதிர்பார்த்து அதிலே நான் ஹயாத்தாக இருக்க வேண்டும், அந்த ரமலானை அடைய வேண்டும், அதிலே ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், அதிலே நான் இதை விட கடந்த ரமலானை விட சிறந்த முறையிலே இபாதத்துகளிலே ஈடுபட வேண்டும், நன்றி கெட்ட தன்மை என்னை விட்டு போக வேண்டும் என்று பிரார்த்தித்து அழக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று ஸலஃபு ஸாலிஹீன்கள் சொல்லக்கூடிய கவுல்களை நாம் பார்க்க முடிகிறது. அப்படி இருந்த சமூகம், முன்மாதிரி சமூகம், சிறந்த சமூகம், அவர்கள் அழுதார்கள். ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம்? இந்த மாதிரியாக நம்முடைய அமல்கள் இருந்தது என்று சொன்னால் ஒருபோதும் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது, ஒருபோதும் அல்லாஹ்விடத்திலே சிறந்த அமலாக இருக்காது. சந்தர்ப்பவாத அமல் என்பது அல்லாஹ்விடத்திலே நம்மிடத்தில் நம்முடைய அமல்களை கொண்டு போய் அதற்கான ஒரு வெகுமதியோ அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய சொர்க்கத்தையோ பெறுவதற்கு ஒரு முகாந்திரமாக இருக்காது. ஏன் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அமல்களை பற்றி அன்னை ஆயிஷா அம்மையார் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. வ இன்ன அஹப்பல் அமாலி, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதாக, அல்லாஹ்விடத்திலே மிகவும் விருப்பமான அமல் எது என்று சொன்னால், அல்லாஹ் விரும்பக்கூடிய அமல் எது என்று சொன்னால், இலல்லாஹி மா தூவிம அலைஹி வ இன் கல்ல, குறைவாக இருந்தாலும் தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய அமல் தான் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான அமல் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஆயிஷா அம்மையார் அறிவிக்கிறார். அப்ப நம்மிடத்திலே தடால் புடால் என்று அமல் செய்ய வேண்டும், இரவெல்லாம் கண்விழிக்க வேண்டும் என்று ஒரு மாதத்திற்கு நம்முடைய ஜோஸ் ஏறிவிட்டு 11 மாதத்திற்கு படுத்து தூங்கி விட்டோம் என்று சொன்னால், 11 மாதத்திற்கு நிதானம் இல்லாமல் பாவமான காரியத்தில் ஈடுபட்டோம் என்று சொன்னால், அதே மாதிரி பழைய குருடி கதவை திருடி என்று அமல்களிலே இல்லாமல் 5 நேர தொழுகை கூட இல்லாமல் நாம திரும்பி விட்டோம் என்று சொன்னால், நம்மை விட சந்தர்ப்பவாதி, நம்மை விட நஷ்டவாதி, நம்மை விட நன்றி கெட்டவர்கள், நம்மை விட அல்லாஹ்விற்கு விருப்பமில்லாத காரியத்தை செய்யக்கூடியவர்கள் யாரும் இருக்க முடியாது. இது ஏன் இப்படி சொல்லுகிறோம் என்று சொன்னால், நம்மால் முடிந்ததா இல்லையா? ரமலான் நம்மை மாற்றுகிறா இல்லையா? நம்முடைய பாவமான எண்ணங்களை விட்டு தூய்மைப்படுத்துகிறா இல்லையா? பாவமான காரியத்தை விட்டும் தனிமையில நாம் செய்யக்கூடிய தவறுகளை விட்டும் தூரப்படுத்தி தனிமையில உட்கார்ந்து அமல் செய்து அள வைத்ததா இல்லையா? குர்ஆனோடு நெருங்க வைத்ததா இல்லையா? அப்படிப்பட்ட ரமலான் நம்மை கடந்து விட்ட போது அல்லாஹ் வழங்கிய இந்த நிஅமத்துக்களுக்காக, அல்லாஹ் வழங்கிய இந்த மாதத்திற்காக நான் எப்படி இருந்தேன், இப்படி என்னுடைய வாழ்க்கையை இப்படியே தொடர வேண்டும் என்பதற்காக நாம் சிந்தித்து செயல்பட்டோம் என்று சொன்னால், நம்மிடத்தில் அந்த அமலினுடைய ஒரு 10% எஞ்சிருக்கும். ஆனால் கம்ப்ளீட்டாக 5 நேர தொழுகையும் காணாமல் போகும். இன்னைக்கு பாருங்க, ரமலான் முடித்து விட்டதா, ஷவ்வால் 6 நோன்பு முடிந்த பிறகு பாருங்க, லுஹர், அஸ்ர், மக்ரிப்ல பாருங்க, பாதிக்கும் அதிகமான மக்கள் ஒவ்வொரு ஆண்டும் காணாமல் போய் விடுகிறார்கள். கடமையான தொழுகை. ஆனால் அதே மக்கள் தான் இறுதி பத்திலே 2 மணி 3 மணிக்கு கால் வலிக்க நின்று தொழுதார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு இந்த அமல் தேவையில்லை. நீங்கள் 2 மணி 3 மணி வரை நின்று தொழுது விட்டு ரமலான் முடிந்தவனை வரலான தொழுகைக்கு கூட பள்ளிக்கு வராமல் என்னுடைய குடும்பம், என்னுடைய வியாபாரம் என்று அல்லாஹ்வுடைய ஆலயத்தை, அல்லாஹ்வுடைய அழைப்பை புறக்கணிப்பவர்களாக இருந்தால் அது அல்லாஹ்விற்கு விருப்பமான அமல் அல்ல, அது அல்லாஹ்விற்கு தேவையும் அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ்விடத்தில் விருப்பமான அமல் குறைவாக இருந்தாலும் தொடர்ச்சியாக இருப்பது. நான் ஒரு நாளைக்கு ஒரு பக்கமேனும் குர்ஆனை ஓதுவேன், எனக்கு அவ்வளவுதான் முடியும். அதை தொடர்ச்சியாக நீங்கள் செய்தாலே அடுத்த ரமலானுக்குள் நீங்கள் ஒரு குர்ஆனை சுத்தமா செய்து விடலாம். கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் இயன்ற அளவுக்கு குர்ஆனோடு தொடர்ச்சியாக தொடர்பில் இருக்க வேண்டும். இயன்ற வரைக்கு உபரியான நோன்புகளை நோக்க வேண்டும். வியாழன் திங்கள் நோன்புகளை நோக்க வேண்டும். விடுபட்ட நோன்புகளை நோற்பதை போன்று 13, 14, 15 நாம முயற்சி செய்ய வேண்டும். அதே போல சதக்காக்கள் எவ்வளவோ நாம் கை இந்த ரமலான் மாதத்திலே நீளமாக இருந்திருந்து, ஆனால் ரமலான் முடிந்த பிறகு நம்முடைய கைகள் சுருங்கிவிடக் கூடாது. ரமலான் முடிந்தவுடன் நம்முடைய உள்ளங்கள் சுருங்கி விட்டு இறுகி விட்டு மையத்தாகிவிடக் கூடாது. அல்லாஹ்வை நினைவு கூறுவதிலே நம்முடைய உள்ளங்களை உரமாக்க வேண்டும், ஈரமாக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, நம்மிடத்தில் என்னென்ன அமல்கள் இருந்ததோ, என்னென்ன இபாதத்துகள் இருந்ததோ, எதுவெல்லாம் இருந்ததோ
அதனுடைய தொடர்ச்சி இந்த ஏனைய காலத்திலும் இருந்தால்தான் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமலாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு துஆ சொல்லி தந்தார்கள். அந்த துஆவை நம்முடைய வாழ்க்கையிலே அதிகம் ஓதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அந்த துஆவின் அடிப்படையிலே நாம் நம்முடைய காரியங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹௌரின் பஅதல் கௌல் என்ற துஆவை கற்றுத் தந்தார்கள். என் இறைவா, எனக்கு அதிகத்திற்கு பிறகு இருக்கக்கூடிய குறைவை விட்டும் நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். இந்த துஆவை அதிகமாக ரசூலுல்லாஹ் பயணத்துல ஓதுனாங்க. அதிகமாக இந்த துஆவை பயணத்தின் போது ஓதக்கூடியவர்களாக இருந்தாங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹௌரின் பஅதல் கௌல், அதாவது உயர்ந்த நிலைக்கு பிறகு வரக்கூடிய தாழ்வை விட்டும், உற்சாகத்துக்கு பிறகு வரக்கூடிய சோம்பலை விட்டும், நல்ல உயர்ந்த அதாவது அதிகத்திற்கு பிறகு வரக்கூடிய குறைவை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். ஏதோ ஒரு மாதம் நம்மிடத்துல தர்மம் அதிகமாக இருந்தது, தொழுகை அதிகமாக இருந்தது, மற்ற நினைப்புகள் விவாதத்துகள் அதிகமாக இருந்தது, பிறகு அப்படியே குறைந்து அல்லது காணாமல் போய் இல்லாமல் போய் விடுவதை விட்டும் நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் என்று ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு துஆவிலும் நாம் இந்த துஆவை கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் ஸப்பித் கல்பி அலா தீனிக், என்னுடைய இறைவா, உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, என்னுடைய உள்ளத்தை உன் மார்க்கத்திலே நிறைவேறச் செய். உன் மார்க்கத்திலே நான் ரமலான் மாதத்திலே எப்படி உறுதியோடு பள்ளி வாசலிலே தொடர்பில் இருந்தேனோ, எப்படி உறுதியோடு நான் தான தர்மங்கள் மற்ற வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டேனோ, அதே போன்று உன்னுடைய தீனிலே என்னுடைய கல்வை உறுதி பெறச் செய். நான் எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் என்னுடைய ஏனைய காலங்களிலே மௌத் வரைக்கும் உன்னை 5 கால தொழுகைகளை, குறிப்பாக இந்த பர்லு தொழுகையிலே நான் கரெக்டாக தொழ வேண்டும், ஜமாத்தாக தொழ வேண்டும். அதற்கு நீ எனக்கு உதவி புரி. அதிலே என்னுடைய உள்ளத்தை நிலைவரச் செய். அதை என்னுடைய கண் குளிர்ச்சியாக மாற்றி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா, தொழுகையில் தான் என்னுடைய கண் குளிர்ச்சி இருக்கிறது. அப்படிப்பட்டவர்களாக ஆக்குகின்ற அப்படிப்பட்ட பிரார்த்தனைகளை அதிகமாக செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய இந்த பெருநாளுடைய சந்தோஷத்தை போன்று ஏனைய காலங்களிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய மகிழ்ச்சியை நீட்டித்து தருவானாக. ஏனைய காலங்களில் நமக்கு ஆரோக்கியத்தை தருவானாக. ஏனைய காலங்களிலும் அமல்கள் தொடர்ச்சியாக குறைவாக இருந்தாலும் தொடர்ச்சியாக செய்யக்கூடிய தௌஃபீக்கை தருவானாக என்று கேட்டு என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் புனிதமிக்க ரமலான் மாதத்தை நிறைவு செய்து ஷவ்வால் 1 நோன்பு பெருநாளிலே நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். அதிகமாக அல்லாஹ்விடத்திலே கையேந்தி துஆ செய்திருப்போம். நிறைவா இந்த ரமலான் மாதத்திலே எனக்கு அருள் புரிவாயாக, என்னுடைய கவலைகளை கஷ்டங்களை நீக்குவாயாக, என்னுடைய பொருளாதார நெருக்கடியை நீ நீக்குவாயாக, அடுத்த ஆண்டு ரமலான் வருவதற்குள் என்னுடைய கடன்களை எல்லாம் நீ நீக்குவாயாக, அடுத்த ஆண்டு ரமலான் வருவதற்குள் எனக்கு இந்த ஆரோக்கியத்தை மீட்டு தருவாயாக, என்னுடைய குடும்பத்தார்களுடைய கவலைகளை அவருடைய ஆரோக்கிய சுகவீனத்தை நீக்கி எங்களுடைய குடும்பத்திலே பரக்கத்தை செய், எங்களுடைய வியாபாரத்திலே அபிவிருத்தி செய், எங்களுடைய ஆயுளிலே நீ அபிவிருத்தி செய், எங்களுடைய நோய் நொடிகளை நீக்கு என்று நம்முடைய தேவைகளை அல்லாஹ்விடத்திலே முறையிட்டிருப்போம். பெருநாள் திடலில் கூட நாம் பிரார்த்தித்திருப்போம். கண்ணியத்துக்குரியவர்களே, ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம இந்த உலகத்தினுடைய பரக்கத்திற்காக அபிவிருத்திக்காக நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், மகிழ்ச்சிக்காக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அதற்குரிய காரியம் நம்மிடத்தில் இல்லாமல் இருக்கிறது. நாம் துஆவை கேட்பது போன்று நாம் துஆ கேட்காமலேயே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அபிவிருத்தியை, நம்முடைய ஆரோக்கியத்தை, ஆயுளை அதிகரித்து தருவான். நம்முடைய பொருளாதாரத்தினுடைய நிலையை, கடனை அடைத்து நம்முடைய ஏழ்மை நிலையை, வறுமை நிலையை நீக்கி நம்மை உயர்வான நிலைக்கு ஆக்குவான். நாம் இந்த பிரார்த்தனையை செய்யாமலே அதற்கு நாம ரொம்ப பெரிய சிரத்தை எடுக்க தேவையில்லை. நம்முடைய குடும்ப உறவுகளோடு இணைந்து வாழ்ந்தாலே போதும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தன்னுடைய வாழ்வாதாரம் யாருக்கு அதிகப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள், யார் தன்னுடைய ஆயுள் நீட்டிக்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர் தன்னுடைய உறவை பேணட்டும் என்று. இன்னைக்கு நாம சந்தோஷமான நாளாக இருக்கிறோம், நம்முடைய குடும்ப உறவுகளோடு சந்தோஷமாக இருக்கிறோம். இந்த சந்தோஷத்திற்கு, இந்த மகிழ்ச்சிக்கு எல்லையே இருக்காது என்று சொல்லிவிடலாம். அந்த அளவுக்கு நாம பட்ட சிரமத்திற்கு 30 நாள் நோற்ற அந்த நோம்புக்கு பிறகு நாம் புத்தாடை அணிந்து நம்முடைய குடும்ப குட்டிகளோடு, மக்களோடு நாம நம்முடைய கொள்கை உறவுகளை எப்படி சந்தித்தோமோ அதே போன்று குடும்ப உறவுகளோடு சந்தித்த அளவலாக இருப்போம். ஆனால் இன்றைக்கும் சிலர் உறவுகளை முறித்து வாழக்கூடியவர்களாக, தன்னுடைய சொந்த இரத்த பந்த உறவை துண்டித்து வாழக்கூடியவர்களாக, தன்னுடைய சொந்த சகோதரன்,
தாய் தகப்பனிடத்துல கூட இன்றைக்கு பேசாத எத்தனையோ முஸ்லிம்கள் இந்த சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வை பயந்து கொள்ளட்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு அருள் செய்யட்டும். நாம் அவர்களை மன்னித்து விடுவோம். நம்மீது தவறு இருந்தால் அதை விட்டு கொடுத்து விடுவோம். அவர்கள் மீது தவறு இருந்தால் அவர்களை மன்னித்து நாம் அரவணைப்போம். நம்முடைய குடும்ப உறவுகள், நாம் இரத்த பந்த உறவுகள், இதை நாம் ஆதரிக்காமல் ஒரு காலமும் சொர்க்கம் போக முடியாது. நாம் எவ்வளவுதான் வசதியாக இருந்தாலும், எவ்வளவுதான் இந்த சமூகத்தில் அந்தஸ்து மிக்கவர்களாக இருந்தாலும், எவ்வளவுதான் பணக்காரர்களாக இருந்தாலும், எவ்வளவுதான் ரமலானில் இபாதத் செய்திருந்தாலும் சொர்க்கம் போக முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். லா யதுகுலுல் ஜன்னத்தல் காஃபிர், உறவை முறித்தவன் சொர்க்கம் புக மாட்டான் என்று. கண்ணியத்திற்குரியவர்களே, கொள்கை உறவுகள் எப்படி முக்கியமோ, வியாபார உறவுகள் எப்படி முக்கியமோ, அண்டை வீட்டு உறவுகள் எப்படி முக்கியமோ, அதை விடவும் முக்கியம் நம்முடைய இரத்த உறவுகள். நம்மிடத்திலே நம்முடைய மாமச்சான்களாக பழகியவர்கள் சொந்தத்தில் இருக்குவார்கள், அல்லது நம்முடைய தூரத்து சொந்தத்தில் இருப்பார்கள். அப்படிப்பட்ட உறவுகளிடத்திலே ஏதோ சின்ன பிரச்சனை, பெரிய பெரிய விஷயம் கிடையாது, சின்ன பிரச்சனை தான், அல்ல மனஸ்தாபம் கொண்டு மனசங்கடப்பட்டு ஒரு வார்த்தையை விட்டிருப்போம், அல்லது அவர்களுக்கு நாம் என்ன செஞ்சிருப்போம், ரெஸ்பாண்ட் பண்ணிருக்க மாட்டோம். இதனால் நம்முடைய உறவுகளை முடிந்திருக்கும். எத்தனை தலைமுறை அப்படி பேசாமல் இருக்கக்கூடிய சகோதரர்கள் முஸ்லிம்களில் இன்றைக்கும் இருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களை, போய் அவர்களிடத்தில் சந்தித்து பேசுங்கள். அவர்களோடு நம்முடைய உறவுகளை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக இந்த உறவை புதுப்பிக்காத வரைக்கும், அவர்களோடு நாம் இணங்காத வரைக்கும், அவர்களை மன்னிக்காத வரைக்கும், அவர்களை பெருந்தன்மையோடு அவர்களை நாம் இணைத்துக் கொள்ளாத வரைக்கும் நிச்சயமாக நாம் சொர்க்கம் போக முடியாது. எதுக்காக கஷ்டப்படுறோம்? எதற்காக இந்த அமல்களை செய்யறோம்? எதற்காக இந்த ரமலானிலே அல்லாஹ்வுக்காக நாம் பட்டினி கிடந்தோம்? அல்லாஹ்வுக்காக எதற்கு கால்கள் வலிக்க நின்று வணங்கினோம்? எதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்காக நம்முடைய பொருளாதாரத்திலிருந்து மாறி கொடுத்தோம்? சொர்க்கத்தை பெற வேண்டும் என்பதற்கு தானே. அந்த சொர்க்கத்தை அடைவதற்கு இந்த உறவுகளை ஆதரிக்காமல் முறிப்பது நமக்கு எதிராக நின்றுவிடும் என்று சொன்னால், நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் மூமின்களிலே ஒரு சில கூட்டம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருவள்ளுவர் சொன்னது போல, வஇம்மின் ஹும் இல்லா வாரிதுஹா, இதை கடக்காமல் ஒருவரும் யாரும் என்ன செய்ய முடியாது, சொர்க்கம் புக மாட்டார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில் சொல்றான். அதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. நரகத்தின் மீது அமைக்கப்பட்ட அந்த சிராத் என்ற பாலத்தை கடந்து விடாமல் ஒருவரும் சோழனம் புகவே முடியாது. அந்த நரகத்தின் மீது அமைக்கப்பட்ட பாதத்திலே கொக்கிகள் இருக்கும், அது பிடித்து இழுக்கும், நரகத்திலே வீழ்த்தி விடும். அதிலே சில மோமின்கள் கண்ணின் சிமிட்டும் நேரத்திலே, மின்னல் வேகத்திலே, அதைவிட அதிகமான வேகத்திலே, காற்றின் வேகத்திலே தப்பித்து விடுவார்கள். ஆனால் சிலரோ நடந்து தவழ்ந்து விழுந்து அதிலே தப்பிக்க முடியாமல் உள்ளே வீழ்வார்கள். காரணம் என்ன தெரியுமா? அதனுடைய இரு மருங்கிலும் 2 விஷயங்கள் இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். ஒன்று அமானத், நம்மை நம்பி ஒப்படைக்கப்பட்ட அமானிதங்கள் இருக்கும். மற்றொன்று இரத்த உறவுகள். இந்த இரத்த உறவுகளை நாம் ஆதரிக்காத வரை, சீர்படுத்தாதவரை, அவருடைய உறவு முறித்திருந்தால் அதை சீர் செய்யாத வரை நாம் இந்த பாலத்தை கடந்து விட முடியாது. அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உறவை முறித்தவன் சொர்க்கம் போக முடியாது. இந்த இரத்த உறவுகளை நாம் சரி செய்தோம் என்று சொன்னால் இந்த பாலத்திலே தப்பித்து நாம் சொர்க்கம் சென்று விடலாம். இல்லை என்று சொன்னால் நாம் அதற்குள் சிக்குண்டவர்களாக நாம் மாற்றி வீழ்ந்து விடுவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட ஒரு நிலையை விட்டு நம்மை பாதுகாப்பானாக. எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய மூமின்களை சகோதரர்களாக, ஒவ்வொரு மூமினுமே ஒவ்வொரு கொள்கை சகோதரர்கள், ஒரு உடல் போன்றவர்கள், அனைவருமே உறவினர்கள் தான், ஒரு தாயின் பிள்ளைகள் தான். அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய இரத்த உறவுகள் என்பது அதற்கெல்லாம் ஒருபடி மேல். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதை கண்காணிப்பான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், யா அய்யுஹன் நாஸ் இத்தகூ ரப்பக்கும் அல்லதி خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام. இரத்த பந்த உறவுகளிலே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். அதைத்தான் நாம இந்த குதுபாவினுடைய ஆரம்பத்திலும் நாம் இந்த வசனத்தை ஓதினோம். எனவே இரத்த பந்த உறவுகள் விஷயத்திலே நாம் ஏதாவது பிணக்கு ஏற்பட்டிருந்தால், பல ஆண்டுகள் நாம் பேசாமல் இருந்தாலும் இன்றைக்கே போய் அதை சரி செய்திருங்கள். நம்மை மண்ணறைக்குள் வைத்து விட்டால் அதற்கு பிறகு அவகாசம் அளிக்கப்படாது. வானவர் நம் முன்பாக நின்று விட்டால் அதற்கு பிறகு அவகாசம் கிடையாது. அந்த பாலத்தின் முன்பாக நிறுத்திவிட்டால் நாம் நம்முடைய உறவுகள் சீர் செய்யாதவரை நமக்கு ஒளி கிடைக்காது. கண்ணியத்திற்குரியவர்களே, எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய உறவுகளை பேணி வாழக்கூடியவர்களாக, நம்முடைய உறவுகளை செய்த தவறுகளை மன்னித்து அவர்களை அரவணைக்கக்கூடியவர்களாக, அல்லது நம் பக்கம் தவறு இருந்தால் நாம் மன்னிப்பு கேட்டு அதுல ஈகோ, அதுல பெரிய உயர்வு மனப்பான்மை எதுவும் காட்டாமல் அவர்களிடத்திலே நாம் ஒப்புக்கொண்டு நம்முடைய உறவுகளை புதுப்பித்து சொர்க்கம் செல்லக்கூடிய பாக்கியத்தை இந்த பெருநாள் தின மகிழ்ச்சியிலே நம்முடைய உறவுகளோடு, இரத்த உறவுகளோடு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாளை மறுமை வரைக்கும் அந்த உறவுகளோடு சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை உள்ள ரஹ்மான் அனைவருக்கும் தருவான கேட்டு நிறைவு செய்கிறேன். வாஹிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.